லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து காஞ்ச மொச்சக்கொட்டையை வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் மொச்சக்கொட்டையை வந்து வெள்ளையாக இருக்கிற மொச்சக்கொட்டையை எடுத்துருக்குறேன். நான் வந்து 8 ஹவருக்கு முன்னே நான் ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேங்க மொச்சக்கொட்டை. இது வந்து 8 ஹவருக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு 2 முறை கூட கழுவிட்டு வந்து குக்கரில் வந்து நம்ம போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. 2 முறை கழுவிடலாம் பாருங்கள். 8 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லா ஊறிடுங்க. பாருங்கள், நான் வந்து 2 முறை மொச்சக்கொட்டையை கழுவிட்டு குக்கரில் போட்டேங்க. கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி கேஸில் வச்சுட்டேங்க. 2 விசில் வந்தோடனே நம்ம எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துன்னுக்குறேங்க. 1/4 கப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் மொச்சக்கொட்டை ஊற வச்சேங்க. அதனால் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துன்னுக்குறேன். கொஞ்சோண்டு புளிங்க. இது 2ம் போட்டு மிக்சியில் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக புளிங்க, கொஞ்சம் எடுத்துனா போதுங்க. இது 2ம் நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், கேஸ் மேலே மண் பாத்திரம் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து மண் பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அப்புறமா வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நான் ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கேங்க. அந்த ஒரு வெங்காயத்தை போட்டுடலாங்க. நம்ம வெங்காயம் வதக்கலாங்க. நம்ம பாருங்கள், வெங்காயம் வதங்கினது. இப்போது ஒரு 3 பல்லு பூண்டு போட்டு நம்ம நசுக்கிட்டு போட்டிருக்கோங்க. நீங்கள் முழுசாக கூட போடுங்க. நான் நசுக்கிட்டு போட்டிருக்கேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குதுங்க. நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரே கத்திரிக்காய் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. நான் ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேங்க. அதுவும் வந்து இந்த எண்ணெயிலே வதங்கட்டுங்க. எண்ணெயில் வதங்கிச்சுன்னா சீக்கிரம் வந்துடுங்க கத்திரிக்காய். அதனால் வந்து எண்ணெயிலே வதங்கட்டுன்ட்டு நான் போட்டிருக்கேங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க எண்ணெயிலேயே. இப்போது நம்ம தக்காளி, ஒரே தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அது போட்டுடலாம். ஒரு தக்காளி. இந்த தக்காளியும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நான் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால நான் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சமாக மொச்சக்கொட்டை போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து ஜாஸ்தி வைக்கிறதுங்க கத்திரிக்காய் வந்து 4-5 போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மொச்சக்காவை நம்ம ஊற்றிடலாங்க. பாருங்கள், வேக வச்ச மொச்சக்காவை அதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், நம்ம மொச்சக்கொட்டைக்கு வந்து உப்பு போடாது தாங்க வேக வச்சோம். ஏன்னா உப்பு போட்டால் நம்மளுக்கு வந்து சீக்கிரத்தில் வேகாதுங்க. அதனால் மொச்சக்கொட்டையில் வந்து நான் உப்பு போடலைங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. பாருங்கள், 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம சாதாவாக வந்து சாம்பாருக்கெலாம் போடுவோம் பாருங்கள், அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டுங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. களிக்கு சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து தேங்காயும் புளியும் அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதை நம்ம ஊற்றிடலாங்க. தேங்காயும் புளியும் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அது ஊற்றிடலாம். நான் மிக்சியை கொஞ்சம் அலம்பி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம
நல்லா கொதிக்கட்டுங்க. இது வந்து தேங்காயோட பச்சை வாசனை போகணுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சுங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. நல்லா வெந்துடுச்சுங்க, கத்திரிக்காய் எல்லாம் வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு, வடகங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வடகம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடுகு கொஞ்சம், வடகம். பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு, வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.